நீ எதுக்கு பாங்க அடிச்ச? உன்கிட்ட போட்டோ இருக்கா? என்ன கேம் வரும்? எங்களுடைய கேமுக்கு இவர் தடையா இருப்பாருன்னு இவரை நாங்க அவுட் பண்ணிருக்கோம். தோத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசாத முத்து. தப்பா பேசல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ரெண்டாவது ப்ரோமோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோமோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு கோழி டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தோத்தவங்களும் உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க ஃபோட்டோ இருக்காது. அதாவது அருண் மற்றும் ராணோ இந்த டாஸ்க்ல தோத்துட்டாங்க. பட் ஆனால் அவங்க மற்றவங்களுக்காக விளையாடுறதுக்கு உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கூப்பிட்டுருப்பார் போல. இப்போ களத்தில் இருக்கிறது ரயன், ராணோ, அருண், அப்புறம் முத்து, அப்புறம் விஷால், இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, ராணோ குடுகுன்னு ஓடி அந்த சுத்தியில எடுத்துட்டாரு. ஆனால் ஃபோட்டோ இருக்கவங்க தான் ஓடி சுத்தியில எடுக்கணும். ராணோ ஓடி அந்த சுத்தியில எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் தப்பு. ரெண்டாவது, சுத்தியில எடுத்ததுக்கு அப்புறமா அவர் சுத்தியில கீழே வச்சிருக்கணும். ஆனால் அருண் கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, இந்த இடத்துல அருண் அந்த சுத்தியை வாங்கி அடிச்சிட்டாரு. ஓகே, இது ஓகே தான், இது ஃபைன், கரெக்ட். ஏன்னா இதை தப்பு சொல்ல முடியாது. சுத்தி ராணோ கிட்ட இருந்தது. ஆனால் ராணோ அந்த பெல்ல அடிக்கல. ராணவ கிட்ட இருந்து சுத்தியை பிடிங்கி பெல்ல அடிச்சது அருண். அருண் கிட்ட இருந்தது யாருடைய போட்டோ? முத்துவோட போட்டோ. ஸோ முத்து போட்டோ எடுத்துன்னு போயிட்டு இவர் இந்த கேம் விட்டு வெளியேறணும் நான் நினைக்கிறேன்னு சொல்லி முத்துவோடைய போட்டோ எடுத்துன்னு போயிட்டு அருண் அவர்கள் கொளுத்திட்டாரு. ஸோ முத்து அவர்கள் அந்த ஆட்டத்தை விட்டு வெளியே போயிட்டாரு. இதனால கடுப்பான முத்து பயங்கரமாக கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவன் உங்ககிட்ட போட்டோவே இல்லை, நீ எதுக்கு அந்த சுத்தியை எடுத்த அப்படின்னு முத்து கேட்ட கேள்வி 100% கரெக்ட். ஆனால் அருண் ராணுவ கிட்ட இருந்து சுத்தியை வச்சு பெல் அடிச்சது கரெக்ட் தான். ஏன்னா அவர்கிட்ட போட்டோ இருக்கு. அதனால அந்த சுத்தியை வாங்கி அவர் பெல்ல அடிச்சதுன்றது கரெக்டான விஷயம் தான். ஸோ ஒரு வகையில் அருண் அடிச்சு தன்னை வெளியேற்றின முத்துவை வெளியேற்றி படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வெளியே போயிட்டு முத்து பயங்கரமாக கத்தி புலம்பி பேசிக்கிட்டு இருக்காரு. ராணுவ கிட்ட பேசிட்டு கரெக்ட் தான். ராணுவ இது நீ பண்ணது அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ சம கடுப்பாக வராரு. அன்எத்திக்கல்னா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி சுற்றி எடுத்துட்டாப்புல. என்ன மைண்டில் எடுத்தாரு, எதுக்காக எடுத்தான்னு தெரியல. ஒருவேளை உண்மையிலே அருண் கேட்டு தான் போய் எடுத்தாரா அப்படின்றதுலாம் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக குறும்பட மாதிரி தான் பார்த்தாகணும். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை அந்த இடத்துல ராணோ அண்டு முத்து பேசிக்கிட்டே போகும்பொழுது ஸோ அன்எத்திக்கல்லாம் சொல்லாதீங்க முத்து அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் 2 பேர் கோஆர்டினேஷன் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி முத்து கோவத்தில் பேசுகிறாரு. விஷால் நடுவில் சொல்கிறாரு, டே அவன் கேட்டு நீ சுற்றியை கொடுத்தியா இல்லைனா உங்ககிட்ட தான் அவன் பிடுங்கினானா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை 2 பேருமே பேசி வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணாங்க, 2 பேரும் கரெக்டாக கேமை கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்து வெக்ஸ் ஆகி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ராணுவ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு முத்து, சும்மா அன்எத்திக்கல் அது இதுன்னு பேசாத, நீ தோத்துட்ட அப்படின்றதுனால கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்காத, கண்டதெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முத்து கடுப்பாயிட்டாரு. இந்த இடத்துல அவர் என்னன்னா, தப்பா பேசாதீங்க ராணுவ அப்படின்ற மாதிரி காண்டாக்குறாரு. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை யாருமே இது வரைக்கும் முத்துக்கிட்ட சொல்லவே இல்லை. தோத்துட்டீங்க அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னது கிட்டத்தட்ட கரெக்ட் தாங்க. நிறைய இடத்துல முத்து இதை செஞ்சிருக்காரு. அவர் தோத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் சமகாண்டா கடுப்பாக பேசுவார். மற்ற இடத்துலலாம் வேறு மாதிரி பேசுவார். தோத்துட்டா இப்படி தான் பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேணும்னே பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டு நான் விட்டே கொடுக்கல, வேற ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்று மைண்டில் ஓடி இருந்துச்சு, அவங்களை எப்படி பிளாக் பண்ணலாம்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய பால் வரது அவருக்கு தெரியவே இல்லையா, வேற யோசிச்சுட்டு இருந்தாராம். அவர் அந்த இடத்துல மூவ்மெண்ட் கூட கொடுத்தா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே சமாளிச்சார், இல்லை நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் தோத்தா முத்து இந்த மாதிரி பண்ணிடுவார். அவருக்கு ஒரு விதத்தில் அவமானம் நடந்துச்சுன்னா இல்லை நான் அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சாதிப்பார். அப்படி தான் இங்கேயும் சாதிச்சுட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக ராணுவ பண்ணது தப்பு. அவர்கிட்ட ஃபோட்டோ இல்லாமல் பெல் எடுத்துருக்கவே கூடாது, அந்த சுற்றி எடுத்துருக்க கூடாது. ஆனால் ராணுவ கிட்ட இருந்து அருண் வாங்கி அடித்தது என்னவோ எனக்கு கரெக்டாக தான் தெரிஞ்சுது. உங்கள் எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த ப்ரோமோவில் நடந்த விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யார் மேலே தப்பு யார் மேலே சரின்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது கொண்ட செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.